ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். எனக்கு வந்து 2 ஹார்ஸ் ஆகும் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போக. எப்பவுமே போனால் என்ன ஆகும்னா ரொம்ப டயர்டாக லோன்லியாக அப்படியே உட்காந்துருக்கேன். ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த 3 நாளாக நான் எப்போ யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணேனோ அன்னிலேருந்து பார்த்தோன்னா புத்துணர்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். யாருக்கிட்ட பார்த்தாலும் சிரிச்சு தான் பேசுவேன் நான். இப்போலாம் வந்து யாருக்கிட்டையும் கோவப்படுறதில்ல. எனக்கு பிடிக்காதவங்கள பார்த்தா கூட ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லை. அந்த அளவுக்கு என்னை மாற்றிடுச்சு யோகா கிளாஸு. ஒரு டேவும் ஒன்று கற்றுக்கிட்டோம். ஒரு யோகாவும் புதுசாக இருந்தது. மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருந்தது. வீட்டுக்கு போனாலும் எப்போவுமே எனக்கு டயர்டாக இருக்கும். நாங்கள் என்சிசியில் இருக்கோம். அதனால் கொஞ்சம் டயர்டாகவும் எந்த ஒர்க் பண்ணாலும் ஒரு டென்ஷனோடு பண்ணுவோம். அந்த வெறுப்பை வந்து மற்றவங்க மேலே காட்டுவோம். எனக்கு 3 டேஸாக எனக்கே சேஞ்ச் தெரியுது. வீட்டுக்கு போனாலும் சைலண்ட்டாக இருக்கேன். யாருன்னா கோவமாக பேசினா காமாகிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் வேலையை நான் செய்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்.